நான் வந்து பாட்டன் பாரதின்னு சுருட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடியன் பாரதி பாட்டனா இருக்கிறாங்க. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டில். வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்கெல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவரி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்கு நானும் அடங்கி போயிட்டு போயிட்டு. எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் தங்கத்தை, இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா, தெரியலையே. அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கட்டிங்க வந்தே மாதரம் பாடல். அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான். அது பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துட்டு பாருங்க. இது வந்து தமிழ் சனியை விட்டுஒளி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல இன்னும் இருக்கு, அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வர தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற, அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கு என்பது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான்? வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறாடே, வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சான். வான் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியதுங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தா அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான். அது புரிஞ்சுக்கிற நீ, தமிழே அவன் தான். தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்கெல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிடுச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. அவ எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லும்போது சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேன், அங்கு தங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எவ்வளவு யாரா காட்டுமிராண்டி கிடையாதுடா, இவனாரா காட்டுமிராண்டி? இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேர். அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலில் கேட்டல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னாங்கன்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அது பகுத்தறிவு. இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுகிறார், அதனால இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்
கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னும் பேய் பிசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விதைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. பஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். எதுகிறா வஞ்சனை பேய்கள் என்பா, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்க. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனிதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவர் காட்டுமிராண்டிங்கிறாப்ல, காட்டுமிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல. அவன் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுதுபடி திரடி பார்ப்பாங்க. தமிழை பாடிட்டான், மாநிலங்களை பாடிட்டான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் தினம் புகழ்ந்து பாடடி பார்ப்பாங்கிறான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதான் ஒரு தராப்புல. முதல்ல நான் அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். நான் முதலில் தமிழன். மொழியால், இனத்தால், நிலத்தால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன், இந்திய தேசத்தின் குடிமகன். அத விளங்கினோம். அததான் சொல்றான். வந்தே மாதரம் என்போம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான். உங்களுக்கு அவர் கொள்ளு வாரிசு, நான் கொள்கை வாரிசு நினைக்கிறேன். பிச்சு உதறிடும். அவன் கிட்ட வேணும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பேரையும் அடிக்கலாம். என்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்த வந்தாலும் வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவர். அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும், தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும், தமிழை இகழ்கிறவனுக்கு எப்போதும் யமனாகவும் இருக்கும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஈதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு. பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவாங்க? எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார், நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை
கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்கின்ற அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நிலைய போராட்டத்தை முன்னெடுத்தவர் வைத்தியநாத ஐயரை. ஏன் அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி வரலையா? வரலையா? அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் ஒளி உலகெங்கும் பரவ செய்தேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாது? வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்த்து எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரி இப்போதான் சொல்லுகிறார். வரலாற்றிலேயே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழன் இருக்க. பாரதிய பாடுதல் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை, அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பு செல்வன், என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் இருக்கிறார் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ. பாரதிங்கிறத படத்தில் நடிகல் இல்ல பிரச்சனை. பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறு சமூகம். மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரை நடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது. பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் ஒன்னாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லாங்க நம்மள நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா, புரியுற மாதிரி பேசணும். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நம்மள மாதிரி ஒரு துரோக சமூகம் உலகத்தில் கிடையாது. உலகத்தில் எவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க, உலகத்திலே நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன்? உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான் பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்தை கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, எனக்கு நல்லா இது பண்ண, நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு, இதாண்டா வேண்டுவான். இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி அவன் சொன்னா பாருங்க.
வல்லமை தாராயோ, எனக்கு நல்ல வலிமையத்தா. எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டேன். பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையில விடுதலை அடைகிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கல வேற வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பாலா அருதமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகாரம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிர்லி ஆற்றலும் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறாப்ல. இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நின்று இப்படி பேசுவான். நினைக்கல, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு அறிவாயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வருவோம். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றாங்க, தர்மமே வெல்லுவேனும் சான்றோர் சொல் பொய்யா போயிட மாட்டாடு, பொய்யா போயிட மாட்டான். இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்துக்கு. இதேதான் நீங்க பாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பாரு. அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவருக்குன்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவன் ஒரே தடத்துல வராங்க. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிகு அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னது அப்பதான். அவரே சொல்றாரு, தீயவன் ஒளிகன்னு சொல்லாதான், நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீயவன் ஒளிஞ்சிருவான், அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒளிக அல்ல, தமிழ் தேசியம் வளர்க நல்க. இல்ல ஈவே ராமசாமி ஐயா ஒளிகல்ல, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க வெல்க. எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி, எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்சாலி வரான இதுதான் என் பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்ததும் சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் சிந்தி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் பாரு, என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேனங்கிறான். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேனோங்கிறான்.
எதை சொல்றான்? என் நாடு என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி. இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 என்ன தோன்றி வளம் சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறியே என் சிந்தையில் இருத்தி எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்து வேணுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கடைசியா வந்துடுறோம். அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி. ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்தில் ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு. விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாரையும் எழுச்சி படலாமே பண்ண எல்லாவற்றும் அச்சமில்லை. இச்சகத்தோர் உள்ளவர்களாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை. துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை. தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகனான் ஒரு பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கு? ஏப்பா அந்த தலைவன் சொல்றான் தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணியை நாவ அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? ஏய் அடக்குப்பா, இல்லைன்னா அடக்கிறான். களிமண்ணை உருட்டி அதுக்குள்ள அடக்கி விட்டா. சத்தம் கேட்கிறேன். போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க? நாவை அடக்க சொன்னீங்க. காட்டுக்குள்ள நம்ம போறோம். அந்த பூக்கள்ல தேனீக்கள், தேன் சிட்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். சல்னு சத்தம் கேட்கும்போது பயந்து ஓடிடும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதித்தான். உலகத்துல மதம் மாத்தணும்னா பாத்துக்கேடா, இனம் மாத்தணும்னு கூட பாப்ப. இங்க நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டில்ல, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும்தான். அதுக்கு பேர் எழுதியுள்ள அளவு கடந்த சேட்டடா. நீ ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன். கழுதை எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டான்டா. நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டிலாம் பின்னாடி இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிற்பாங்க. ஒரே ஒரு மட்டும் செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலில் அமர வைத்து அவன் நின்ன போல பெண்ணியம் நின்றுக்கிறான். தமிழ் கேரளத்தின் பெண்ணியத்தை வீட்டுக்கு இருக்கிறான். நாங்க பெண்மையை போற்றணும். எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சிட்டாண்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரு செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரம். இது என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தவர்களே, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு, அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போடா நினைச்சிட்டு போடா. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கும் அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய
மனிதன் மனித புனிதன் பாரதி. பாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்து போயிட்டான். அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா, நல்லவரா இருக்காரு அப்படின்னு. அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவதென்பது நம்முயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க. தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்துடைய எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. அவன் உட்கார்ந்து இருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்து இருக்கான பாத்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவன் ஐயோ பாரதி பாரதி. அதனால அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கடலை மொண்டு கரையில் ஊற்ற காரம் போதாது என்று சொன்னார் அண்ணன். கடலை மொண்டு கரையில் ஊற்றினால் என்ன நடக்கும்? சுனாமி தான் வரும். அதுதான் இப்பொழுது நடந்தது.